ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்பு தமிழ். நம்ம என்னன்னா, இப்பதான் புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால சப்ஸ்கிரைபர்ஸ் ஒண்ணும் கிடையாது. ஸோ கைஸ் பார்த்துருங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படின்னா தான் நமக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ கைஸ் மறக்காம லைக், ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு அந்த செங்கபேலம் யோசிப்பான். இவன் எப்படா பாடி டிபெண்டன்ட் ஸ்டேஜோட 5த் ஸ்டேஜ் போனான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கானுங்க. அதே நேரத்துல நம்ம அந்த உலகத்துல உள்ள கல்டிவேஷன் ஸ்டேஜஸ் சொல்றாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 9 ஸ்டேஜ் உண்டு கைஸ். அத நான் அப்படியே போட்டு விட்டுறேன். நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோ வந்து பாடி டிஃபைனிங் ஸ்டேஜ்ல வந்து 5th லெவல்ல தான் இருப்பான். அதே நேரத்துல அந்த ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோய பார்க்குறான். பார்த்துட்டு யோசிக்கிறான். அந்த டிவைன் ஃபில்லுக்கு இவ்வளவு சக்தி இருந்தது தெரிஞ்சிருந்தா நான் அத குடுத்துருக்க மாட்டேன், விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோவ பார்த்து, என்ன விட்டுரு. நான் இதுக்கு மேல உன்ட்ட இதே மாரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். அதே நேரத்துல ஹீரோவும் சொல்றான், நான் ஒவ்வொரு தடவையும் வந்து இதே மாரி ஈஸியாலாம் விட்டுட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அப்படியே கிளம்பிடுறான். ஹீரோ போறத பார்த்து அந்த லூசப் பயலும் பின்னாடியே ஒரு சின்ன டேகர் எடுத்துட்டு ஹீரோ பின்னாடி வந்து குத்த போறான். இத பார்த்துட்டு ஹீரோவும் அப்படியே அவன் கைய வச்சு ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு, இப்படி ஸ்னீக் அட்டாக் பண்ணி எல்லாம் என்ன கொல்ல முடியாதுன்னு நினைச்சியாடான்னு சொல்லிட்டு அந்த டேகர் எடுத்து அப்படியே அவன் நெஞ்சில இறக்கிடுறான். இறக்கிட்டு அப்படியே கிக் பண்ணி ஒரு ஒரு கிக் பண்ணி அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறான் அவன. உடனே அந்த ஃபெங்கு கூட உள்ளவன் பார்த்துட்டு, "ஃபெங் என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அதே நேரத்துல கண்டுபிடிச்சுடுறானுங்க. அந்த டேகர்ல வந்து பாய்சன வந்து இது பண்ணி வச்சிருப்பான். அதே நேரத்துல ஹீரோவுக்கு வந்து மெசேஜா வருது. அதாவது அந்த செங்க வந்து வந்து நம்ம ஹீரோ வந்து கொன்னுட்டான். அதே நேரத்துல ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. "கங்ராச்சுலேஷன் கோஸ் நீங்க வந்து ஒருத்தர கொன்னுட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து 300 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் 5 கிரேசி பாயிண்ட்டும் தரோம்" அப்படின்ட்டு. அதே நேரத்துல ஹீரோவுக்கு 2 டெக்னிக் கிடைக்குது. அடுத்தது ஒரு கில்லும் கிடைக்குது. டெக்னிக் 2மே வந்து லோ கிரேட் டெக்னிக் தான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ யோசிக்கிறான், "ஓ! கொன்னாலாம் ரிவார்ட் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஹீரோ வந்து அவனோட ஸ்டேட்டஸ் பார பார்க்குறான். அவனோட லெவல் வந்து 5ல இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் 300 தான் இருக்கு. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருக்கு. அடுத்த லெவல் போறதுக்கு. அதே நேரத்துல என்ன டெக்னிக் தெரியும்? அந்த மாரிலாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கானுங்க. அதே நேரத்துல ஹீரோ யோசிக்கிறான். இது வந்து என்னோட பழைய வேர்ல்டுக்கு சிமிலரா இருக்கு. இது ஒரு கேம் மாரியே இருக்கு. இதே மாரி இருந்துச்சுன்னா, நான் ஈஸியாவே டெவலப் பண்ணி பவர்ஃபுல் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதே நேரத்துல ஹீரோவுக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. கங்ராச்சுலேஷன் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கேரக்டர் இன்டர்ஃபேஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு நியூபி கிஃப்ட் பேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பாப் ஆகுது. அதே நேரத்துல அந்த கிஃப்ட் பேக்ல என்னலாம் இருக்குன்னு சொல்றா அவ. அந்த கிஃப்ட் பேக்ல ஹீரோவுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, 1 ஹவருக்கு வந்து ஹீரோ எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டபுள் ஆகும் அந்த மாரி. அதாவது 10 டைம்ஸ் டபுள் இல்ல 10 டைம்ஸ். அதாவது மடங்கு இன்கிரீஸ் ஆகி கிடைக்கும். அதாவது 1 எடுத்தான்னா அது 10 மடங்கு ஆகும் அந்த மாரி. அதுக்கப்புறம் 2 ரெக்கவரி பில்லும் லெவல் 5 நியூ பேக்கும் கிடைக்குது. ஹீரோ அத பார்த்துட்டு பரவால்ல இந்த லெவலிங் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த பாடியால எப்பவுமே கல்டிவேஷன் பண்ண முடியாது. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல இதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருந்தேன்னா சீக்கிரமாவே நான் வந்து ஸ்ட்ராங் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதே நேரத்துல கீழ ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கான். கிரேசி மோடுன்னு சொல்லிட்டு. ஹீரோ அத பிரஸ் பண்ணி பார்க்குறான். அது என்ன காட்டுதுன்னா, ஹீரோ வந்து இத கிரேசி மோட ஆன் பண்ணான்னா அவனோட எல்லா எஃபிஷியன்சி அதாவது ஸ்கில்லு எல்லாமே, கல்டிவேஷன் எல்லாமே வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து 2 மடங்கு ஆயிரும். பவர் எல்லாமே. அவன் அட்டாக் பண்ணாங்கன்னா, அது டபுளா போகும் அந்த மாரி. இத பார்த்துட்டு ஹீரோ சொல்றான், "லெவல் 1லயே இந்த மாரியா? இது உண்மையிலேயே ஒரு டிவைன் ஸ்கில் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என்னோட கல்டிவேஷன மட்டும் இன்கிரீஸ் பண்ணேன்னா, இது இன்னுமே இதாகும். நான் வந்து கல்டிவேஷன் இன்கிரீஸ் பண்றதுக்கு லெவல் 1 பில் எடுத்தேன்னா, அது லெவல் 2 ஆட்டி இன்கிரீஸ் ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்குறான். அடுத்த நேரத்துல இதுக்கு என்ன எத யூஸ் பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தாச்சுன்னா, ஆ அதாவது இந்த மோட் ஆக்டிவேட் பண்றதுக்கு 1 நிமிஷத்துக்கு 1 கிரேசி பாயிண்ட் தேவைப்படுதுன்னு பார்க்குறான். ஹீரோ கிரேசி பாயிண்ட்ட பார்க்குறான். 5 கிரேசி பாயிண்ட் தான் இருக்குன்னு வருது. அத பார்த்துட்டு 5 கிரேசி பாயிண்ட் தான் இருக்குது. நான் இந்த ஃபங்ஷன கொன்னதுக்கு எனக்கு 5 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஒருத்தன் கத்திட்டே வரான். ஃபங்ஷன் செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இத பார்த்துட்டு இவன் எதுக்கு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதே நேரத்துல அவனும் ஹீரோவ பார்த்து, "டேய் நீ ஃபெங்சன கொன்னுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும், "நான் எங்கடா கொன்னேன்? அவன் தான்டா என்ன நைஃப் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வந்தான். அதனால தான் இந்த மாரி நடந்துச்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் ஹீரோவ மொறச்சு பார்த்துட்டு இருப்பான். அதே நேரத்துல பின்னாடி என்னன்னா, அவனோட ஹீரோவோட ஆண்ட் வந்துடுறா. அவ "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அதே நேரத்துல ஹீரோவோட ஆண்ட் பின்னாடி இருந்தவங்களும் பார்க்குறா அவ. பார்த்துட்டு, "இங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான். இங்க ஏதோ நடந்திருக்கு" அப்படின்னு சொல்றா அவ. ஹீரோவோட ஆண்டும்
ஆமா. இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்க்குறா அவ. அதே நேரத்தில அந்த செக்டரோட அதாவது அந்த ஃபெங் இருந்தான்ல, அந்த செக்டரோட ஒரு செகண்ட் எல்டர் அங்க வராரு. அதே நேரத்தில ஃபெங்கோட பிரதர் அங்க வாரான். வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபெங்கோட பிரதர் அவனோட பிரதர் அங்க இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு, ஃபெங்ஷன் நீ எப்படி இறந்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இது என்னோட பிரதர் எப்புட்றா செத்தான்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கேட்டுட்டு, அவன நீ தான் கொன்னியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்க்குறான். ஹீரோவும் அதுக்கு நான் அவன எதுவுமே பண்ணல. அவன் என்னோட கில்ல எடுக்க பார்த்தான். நான் அத முடியாதுன்னு சொன்னேன். அவன் என்ன அட்டாக் பண்ண வந்தான். நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவன அட்டாக் பண்ணேன். இவ்வளவுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபெங்கு கூட இருந்தவனும், இல்ல அந்த மாரி எதுவுமே நடக்கல. நாங்க அவனோட கில்ல எல்லாம் எடுக்க பார்க்கல. அவன் பொய்யா எங்கள வந்து அக்யூஸ் பண்றான். நாங்க அந்த மாரி பண்ணல. அவன் தான் எங்கள சடனா அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில நாங்க வந்து இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். இவன் இங்க வந்து எங்கள இங்கிட்டு போக சொன்னான். நாங்க முடியாதுன்னு சொன்ன உடனே எங்கள அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெங்க கூட இன்னொரு இருப்பான்ல, அவன் 2 பேர் இருந்தானுங்க. அதுல இன்னொருத்தன் சொல்றான். அதே நேரத்தில ஃபெங்க அட்டாக் பண்ணி கொன்னுட்டான். எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றானுங்க. அந்த எல்டரும் நம்ம ஹீரோவோட ஹேண்ட பார்த்துட்டு, எங்க செக்ட்ல இத விட நல்ல பில்ஸ் எல்லாமே இந்த பில் எல்லாமே எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. எதுக்காக எங்க ஸ்டூடண்ட் இப்படி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு, பேரஸ்லாட் நீங்க வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் தரணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஹேண்ட்ல சொல்றான். அதே நேரத்தில நாங்க எங்களோட டேலண்டான டிசைபிள இங்க வந்து கல்டிவேஷன் பண்றதுக்காக தான் டியானியன் செக்டரோட அனுப்பி வச்சோம். அதே நேரத்தில டியானியன் செக்டரும் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ப இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நாங்க இங்க அனுப்பி வச்சோம். நீங்க உங்க டிசைபிள் வந்து இப்படி பண்ணா, இத பார்க்கும்போது இந்த எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப நீங்க மதிக்காத மாரி தெரியுது அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில ஹீரோட அண்ணன் நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்கறான். அதுக்கு ஃபெங்கோட பிரதரும், அ இவன் என்னோட பிரதர கொன்னுட்டான். இப்ப எனக்கு இவனும் எனக்கும் லைஃப் அண்ட் டெத் மேட்ச் வைக்கணும் அப்படின்னு ஃபெங்கோட பிரதர் கேட்குறான். அதுக்கு அந்த ஃபெங்கு கூட வந்த அந்த எல்டரும் சொல்றான், உங்க ஸ்டூடண்ட் தான் இங்க தப்பான விஷயங்கள எல்லாம் பண்ணியிருக்கான். அதனால அதுவும் இல்லாம எங்களோட ஸ்டூடண்ட் வந்து இன்ஜூர் பண்ணி கில் பண்ணியிருக்கான். அதனால இந்த மேட்டர என்னால அவ்வளோ ஈஸியாலாம் விட முடியாது. நாங்க இந்த அரினா மேட்ச அந்த அதாவது லைஃப் அண்ட் டெத் அரினா மேட்ச தாங்க சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றா அவ. அதே நேரத்தில தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, இந்த மேட்டர நாங்க அதோட விட்டுறோம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில ஹீரோட ஆண்ட் சொல்றான். அவனால எந்த இதுவுமே அதாவது எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவனுக்கு அதுக்கான இது கிடையாது. கேப்பபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றா அவ. வந்து எழுதுற நம்ம ஹீரோட ஆண்ட பார்த்து சொல்றான். இதுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. உங்க டிசபிள் தான் எங்க டிசபிள கொன்னு எங்களோட அத்தாரிட்டி வந்து அவன் சேலஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றா அவ. அதே நேரத்தில இதுக்கு ஹீரோட ஆண்டும் அந்த அவர பார்த்து, "அ வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணிக்கோங்க. அ இவனுக்கு பதிலா வேற யாரையாச்சும் சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பனன்ட் அப்படின்னு சொல்றா அவ. அதே நேரத்துல ஹீரோட ஹேண்டோட பின்னாடி இருக்க டிசபிள்ஸ் எல்லாமே யோசிக்கிறா அவ. இவனுக்கு பிளட் கியூவே கிடையாது. அதே நேரத்துல இவன் எந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைய இழுத்துருக்கான். இவன் கண்டிப்பா அதாவது ஃபைட் பண்ண போனான்னா கண்டிப்பா அதே இடத்துல செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அவ. இவன் எதுக்காக இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை எல்லாம் உருவாக்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அவ. அதே நேரத்துல ஹீரோவும் யோசிக்கிறான். இது என்னால தான் உருவாச்சு. நான் இப்ப இதுல ஏதாவது செய்யலைன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அவ. அதே நேரத்துல அந்த எல்டரும் ஹீரோட ஹேண்ட பார்த்து சொல்றான். ஆ நான் திங்க் பண்றது கரெக்ட்டுன்னா, இவன் தானே அந்த பேலஸ் லார்டோட சன்னு. இவனுக்கு எந்த ஒரு பிளட் கியூவும் கிடையாதாமே. இவன் ஒரு எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இவனால எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதே நேரத்துல இவனுக்கு வந்து கொஞ்சமா லோ பிளட் கியூ இருந்தா கூட இவன் டிராஷ் தான். இவன் கூட ஃபைட் பண்றது ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு, இருந்தாலும் இவன் எங்களோட டிசப்ள கொன்னு எங்களோட அத்தாரிட்டி வந்து சேலஞ்ச் பண்ணிட்டான். அதனால இவன் வந்து இவனோட லைஃப்ப வச்சு தான் ஏதோ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றா அவ. ஹீரோ இத கேட்டு கைய முறிக்கான். அந்த எழுடர் சொன்னதையெல்லாம் கேட்டு நின்ன ஹீரோவோட ஹேண்ட அவன் செவுட்டு மேலயே ஒண்ணு விடுறா அவ. பட்ட அடியோட புரண்டு போய் விழுந்துட்டான். விழுந்துட்டு விழுந்து அவனோட இது டிசபிள்ஸ் எல்லாமே அவன பிடிச்சிடுறா. பிடிச்சிட்டு, "பேலஸ்டா நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா அவ. அதுக்கு ஹீரோட ஹேண்ட் அந்த எழுடர பார்த்து, நீ வார்த்தை பேசுறத வந்து பார்த்து பேசு" அப்படின்னு சொல்றா அவ. அதுக்கு அந்த எல்டரும் ஹீரோட ஹேண்ட பார்த்து, "நீங்க வந்து இந்த ட்ராஜிக்காக எங்க கூட என்ன வார டிக்ளேர் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா அவ. அதுக்கு ஹீரோவோட ஹேண்டும், டியான் வந்து கூப்பிட்டேன்னா, அந்த 3 பேருமே அதுக்கு மேல அவனுக்கு டிராஷிக்கு கூட உதவ மாட்டானுங்க அப்படின்னு சொல்றா அவ. அதுக்கு அந்த அவனும் எழுதுறோம். டாஸ்லாட் நீங்க இந்த விஷயத்த ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அதாவது ஸ்கை ஸ்பிளிட் கிளான வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. இது வந்து அ இன்னும் மோசமான விளைவுகள ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இந்த அரினாவ நீங்க ஏத்துக்கலன்னா, கண்டிப்பா இது இன்னுமே ப விளைவுகள மோசமாக்கும் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அவன் எங்களோட டிசப்ள வந்து கொன்றுருக்கான். இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோட ஹேண்ட் வந்து எழுற பார்த்து டியான் வந்து கண்டிப்பா எந்த ரீசனும் இல்லாம யாரையும் அட்டாக் பண்ண மாட்டான். வந்து உங்க டிசபிள் மேல தான். அவன் தான்
அவனோட பில்ல வந்து திருட பார்த்துருக்கான். அதனால தான் டியான் வந்து அவன அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில நீங்க இந்த விஷயத்த வந்து அ இன்னும் புஷ் பண்ணீங்கன்னா, அடுத்து நடக்க போற விஷயங்களுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர ரிலீஸ் பண்றாவ. ஹீரோவும் பார்க்குறான். பார்த்துட்டு பரவால்ல கோர் கண்டென்சேஷனோட கல்டிவேஷன் பீக்ல இருக்கவங்களோட பவர் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதே நேரத்தில 2 சைடுல டிசபிள்ஸுமே ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்க்கு வந்துறாவ. வந்துட்டு மாறி மாறி ஃபைட் பண்ண போறானுங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஹீரோ வந்து சொல்லிடுறான். நான் வந்து இந்த பேட்டில்ல அரினாவ வந்து அப்செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா அவ. சொல்லிட்டு சொல்றான், நான் வந்து டியான் சியான் பேலஸ வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நான் வந்து ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொன்னத கேட்டு அங்க இருந்த டிசபிள்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. அதே நேரத்துல ஹீரோ வந்து ஒரு மிஷன் ஒண்ணு பாக்குது. நீங்க வந்து ஸ்கை ஸ்பிரிட் கிளான வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அத பாத்துட்டு அந்த ஸ்கை ஸ்பிரிட் கிளான வந்து டிஃபீட் பண்ணணுமா? ஒரு மிஷனா? அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு, நான் இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது நம்ம சாப்டர் 3யும் பாத்துரலாம். சாப்டர் 3யோட ஸ்டார்ட்டிங்ல என்னன்னா, அ ஹோஸ்ட் நீங்க வந்து மிஷன் கம்ப்ளீட் பண்ணதால உங்களுக்கு வந்து 10,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும், 200 கோல்டும், அதே நேரத்துல ஒரு வந்து ஸ்கை ஆர்மர் ஒரு காட் ஆர்மர். அதாவது ஸ்கை காட் ஆர்மர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மரும் குடுக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ சொல்றான், "பரவாயில்லையே! இதுல உள்ள கிஃப்ட் எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் எனக்கு நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அதுல உள்ள வெப்பன்ஸ பத்தி சொல்றான். இதுல வந்து வெப்பன்ஸ் எல்லாமே லோ கிரேடா இருந்தாலும், இதுல எல்லாமே வித்தியாசமான ஒரு கிரேட்ஸ்ல தான் இங்க உள்ள வெப்பன்ஸும், ப்ரெசஸையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. அதாவது க காமன் கிரேடு, ரிலிக்கு, ஹோலி, ஸ்பிரிட்டு என்னன்னா ஆர்டிஃபேக்ட் இந்த மாரி கிரேட் வைஸ் தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி நம்ம கல்டிவேஷன வந்து கிரேட்ல பிரிச்சிருக்காங்களோ, அதே மாரி இதுவும் வந்து கிரேட் வைஸ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் என்னன்னா, இது வந்து எல்லாமே பிகினர் கிரேடு மிஷனா இருக்கிறதுனால, என்னால ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் இது பரவாயில்லன்னு சிரிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோ வந்து ஒருத்தன அடிச்சு போட்டான்ல, அவனோட செக் மாஸ்டர் வந்து அதாவது நம்ம ஹீரோவோட லேண்ட பார்த்து, கண்டிப்பா இவனுக்கும் அதுக்குள்ள இது டியூல்ஸ் அதாவது லைஃப் அண்ட் டெத் அரீனா மேட்ச் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்களும், "இல்ல முடியாது" அப்படின்னு சொல்றாவ. அதே நேரத்துல அவனும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்து, "அந்த பிரச்சனை இல்ல. நானே பார்த்துக்கிறேன். இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்களும், "நீ நான்சென்ஸா பேசாத" அப்படின்னு சொல்ல அவனும் யோசிப்பான், "இதுல வந்து ஆன்ன இன்வால்வ் பண்ணா அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால நான் கண்டிப்பா இத நான் தான் பார்த்துக்கிடணும். எங்கேயும் ஆன்டி இதுல இன்வால்வ் பண்ணாம சேம் டைம் அவங்களையும் வந்து புரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான் மைண்ட். அதே நேரத்துல ஹீரோ யோசிக்கிறான். நான் கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துட்டு கண்டிப்பா எங்க செட்டுக்கு வந்து பெருமையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவங்க ஆண்ட்டும் அதை காட்டுட்டு சரி அப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றாவ. அதே நேரத்துல ஹீரோவோட ஆண்டும் அவன் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாவ. அதாவது டிஆர் யுவன் சிக்ஸோட ரெப்ரசன்டேட்டிவா வந்து ஹீரோ தான் வந்து பேட்டில் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல அந்த ஆப்போசிட் செக்டரோட அந்த எல்டரும் அதாவது அந்த ஆட்டுத்தாடியும் அப்படியே ஒரு வன்மத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, சரி 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதே நேரத்துல அந்த லைஃப் அண்ட் டெத் பேட்டில் அரினாவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டுத்தாடியும் நம்ம ஹீரோவ பார்க்குறான். ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்றான். அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றான். அரினா மேட்ச் மட்டும் தான் லைஃப் அண்ட் டெத் மேட்ச். மிச்சம் எல்லாமே அதுக்கான ரூல்ஸ் படி தான் அந்த மேட்ச் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றான். வேற என்ன மேட்ச்னா, ஒரு சீட் இருக்கும் இல்லையா? அந்த சீட்டுக்குள்ள ஒரு மேட்ச் தான். அது வந்து அந்த சீட்டு மட்டும் தான். அது தனிப்பட்ட மேட்ச். அதுதான் ரூல்ஸ் படியே நடக்கும். உனக்கும் இவன் வந்து நம்ம ஹீரோவுக்கும் இதுக்கும் உள்ளது வந்து ஹீரோ இப்ப அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன கொன்னான்ல, அதுக்குள்ள அந்த மேட்ச். அதாவது பழிவாங்கிய மாரி. ஓகேவா? அது புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்துல அவன் சொல்றான், அந்த ஆட்டு தாடி சொல்றான், லைஃப் அண்ட் டெத் மேட்ச் மட்டும் எந்த ஒரு இதுவும் இல்லாம நடக்கும். மற்ற மேட்ச் எல்லாமே அதுக்கான அந்த கைடன்ஸ் படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஹீரோவ கடுப்பாவே பார்க்குறான். அதே நேரத்துல கிளம்பிர்றான் அதுலருந்து. கிளம்பும்போது அவன் கூட வந்த இன்னொருத்தன் ஹீரோவ தள்ளி இடிச்சுட்டு, "நீ எதுக்கு உனக்கு சாவுக்கான காஃபின வந்து ரெடி பண்ணிக்க இப்போனே" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதே நேரத்துல அந்த ஆட்டோக்காரர் எழுறான். அவனோட செக்டர் சேர்ந்த அந்த பசங்கள்ட்ட எல்லாரும் வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பாவே கூட்டிட்டு கிளம்பிர்றான் அதுலருந்து. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட செக்ட்டுக்குள்ளாடி தான் எல்லாருமே ஹீரோ பேட்டிலுக்கு இது பண்ணியிருப்பான்ல, அத்துக்கிட்டு இருப்பான்ல, அததான் பேசுறா அவ. இவனுங்க என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இவனே ஒரு குப்பை, இவனால என்ன பண்ண முடியும்? அதாவது இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏன்சியன்ட் ரூயின்ஸுக்குள்ள அந்த ஒரே ஒரு பிளேஸ் இருந்து அதையும் அவனுங்க எடுக்க பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ மேல தான் எல்லாருக்கும் பயங்கர கடுப்பு. அதே நேரத்துல அவங்க சொல்றாவ, அவனோட தகுதி என்னன்னே தெரியாம அவன் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபங்க ஏதோ அதிர்ஷ்டத்தால அவன் கொன்னுட்டான். அதுக்கு எல்லாருமே ஒரே மாரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே டிஃபரெண்ட் லெவல்ல இருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செக்டருக்குள்ளாடி பேசிட்டு இருப்பாவ. அதே நேரத்துல ஹீரோட ஹீரோவ பார்த்து, "நீ போட்டியில வந்து ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்ன வந்து
பத்திரமா பார்த்துக்க. நீ தோத்தாலும் ஒண்ணும் இல்ல. உயிரோட இருக்க ட்ரை பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து ரொம்ப பாசமா சொல்றா அவ. அதுக்கு ஹீரோவும், நீங்க என்ன நம்புங்க." அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்களும், சரி நான் உன்ன நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாசமா பார்க்குறா அவ. பார்த்துட்டு, "நீ இன்னும் வந்து பண்ணாம இரு. இருக்க ட்ரை பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அவ. அதுக்கு ஹீரோவும் அவங்க ஆண்ட பார்த்து, "ஆ சரி டோன்ட் வொரி நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு யோசிக்கிறான். கண்டிப்பா என்னால இவனுங்களுக்கு கீழ எல்லாம் என்னால வந்து அடிபணிய முடியாது. இவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. இருந்தாலும் நான் இத இப்ப வந்து சொல்ல முடியாது ஆன்ட்ட. சரி இப்ப நாங்க அத ஒத்துக்கிட்டா தான் அவங்களாவது ஃபீல் பண்ணாம இருப்பாவ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்ட பார்த்து, "எதுவுமே தப்பா நடக்காது ஆன்ட்" அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட அவனோட இந்த ரூம்ல வந்து இப்படி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அதுக்குள்ளாடி 5த் லெவலுக்கு வந்துட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு வந்து கிரிப்டோ பேக் ஒண்ணு ஓப்பன் பண்ணாம இருக்குது. அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு அதுலருந்து ஏதாவது ஒரு நல்ல ஐட்டம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்றான். அதே நேரத்துல சிஸ்டத்துல இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. கங்ராச்சுலேஷன் நீங்க வந்து லாட்டரி ஃபங்ஷன வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து இப்ப வந்து 3 ரெக்கவரி பில்லும் 2 ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்துல ஹீரோ வந்து லெவல் 11ல ஒரு கிஃப்ட் பேக்கும் கிடைச்சிருக்கும். ஹீரோவும் அந்த டெக்னிக் எடுத்து பார்க்குறான். ஒண்ணு வந்து அப்சர்விங் டெக்னிக். அதாவது ஸ்டார் அப்சர்விங் டெக்னிக். இன்னொன்னு என்னன்னா, நெதர் கார்ட் ஆர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். அப்படி 2 டெக்னிக் கிடைச்சிருக்கும். ஹீரோவும் வந்து டெக்னிக்க பார்த்துட்டு, பரவாயில்ல. நான் லெவல் 5ல இருக்கும்போதே இந்த மாரி சூப்பரான ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கு. அ நான் மட்டும் ஃபியூச்சர்ல இன்னும் டெவலப் ஆகி போனேன்னா, இன்னும் எந்த மாரிப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும்ன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இப்போ எனக்கு கியூரியஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அந்த லாட்டரிய வந்து ஹீரோ வந்து ஸ்பின் பண்றான். ஸ்பின் பண்ணும்போது அதுல நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்கில்ஸு, ஆக்சஸரீஸு, அதே நேரத்துல கன்சியூவபிள்ஸ், மெட்டீரியல்ஸு, வெப்பன்ஸு இந்த மாரிப்பட்ட நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அ ஹீரோவும் பார்க்குறான். இதுல வந்து டிவைன் எபிலிட்டீஸ் எல்லாமே இருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டிவைன் எபிலிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து அத சுத்துறத பார்த்துட்டே இருக்கிறான். அதே நேரத்துல ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. நீங்க வந்து லாட்டரி ஃபர்ஸ்ட்டோட ஸ்பின் பண்ணால உங்களுக்கு இன்னொரு லாட்டரி டிரா தர்றோம் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் அப்படியே பல்ல பல்ல காட்டிட்டு, சரி திரும்ப ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்பின் பண்ணி விட்டுறான். ஸ்பின் பண்ணி விட்டுட்டு டிவைன் எபிலிட்டி இத காணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கான். ஆனா அவனுக்கு என்னன்னா வெப்பன் கிடைச்சிருது. ஹீரோ யோசிக்கிறான், சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த வெப்பனாச்சும் கிடைச்சதே அப்படின்னு சொல்றான். என்ன வெப்பன்னா, அந்த க்ளா மாரி இருக்கும் ஒரு வெப்பனு. அந்த எக்ஸ்மேன்ல எல்லாம் வரும் இல்லையா? அதே மாரிப்பட்ட ஒரு வெப்பனு. அ ஹீரோவும் அந்த வெப்பன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு இது ஒரு கிளவுஸ் அதாவது அது ஒரு க்ளவுஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும் க்ளவுஸ் டைப்ன்னு போட்டிருக்கு. அதே நேரத்துல இதோட ஆட்ரிபியூட் வந்து ஐஸ் ஆட்ரிபியூட். சேம் டைம் வந்து என்னன்னா, ஹீரோ வந்து இத வச்சு அட்டாக் பண்ணும்போது, ஆப்போனன்ட் எனிமியோட மூவ்மெண்ட் ஸ்பீட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கம்மி பண்ணும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுவும் குறிப்பிட்ட ரேடியஸ்க்குள்ள இருக்கணும். அவங்க வந்து 100 மீட்டர் ரேடியஸ்ல இருந்துச்சுன்னா, அவனோட கிரேசி பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி அவங்கள குறிப்பிட்ட நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அந்த மாரிப்பட்ட அதுக்கு ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த க்ளோவ்ஸுக்கு உண்டு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பைத்தியக்காரன் சிரிச்ச மாரியே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அதே நேரத்துல அதுல என்னன்னா, இத வந்து அப்கிரேட் பண்ண முடியும்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஹீரோவும் பார்த்துட்டு, சரி நான் அதையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அப்கிரேட் பண்றதுக்கு என்ன வேணும்னு பார்க்குறான். இத அப்கிரேட் பண்றது அவனுக்கு பாயிண்ட்ஸ் தான் தேவை இருக்கு. அவனும் ஹீரோவும் சரி ஓகே பிரச்சனை இல்ல. பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஈஸி தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவும் அவனோட அதாவது அவனோட விண்டோ ஓப்பன் பண்ணி அவன பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறான். என்னென்ன கிரேட்ல அவன்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, என்ன வெப்பன் இருக்கு, அதுக்கு என்ன பாயிண்ட் வேணும் எல்லாமே டீட்டெயிலா காட்டுது. ஹீரோவும் அத பார்த்துட்டு, என்னோட கிரேசி மோட வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு 10 கிரேசி பாயிண்ட் தேவை இருக்கு அப்கிரேட் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம அந்த ஃபெங்க அவன் வந்து ஆமா ஃபெங்க வந்து கொன்னதுக்கு எனக்கு 5 கிரேசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கிரேசி பாயிண்ட்ஸ் அப்டைன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுட்டு, நான் ஏசாம இன்னொரு லாட்டரி வந்து டிரா பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஆ லாட்டரி டிரா பண்றதுக்கு 1000 கிரேசி பாயிண்ட் தேவைப்படுது. சரி பரவாயில்ல. இப்ப அத விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அந்த ஃபெங்க பத்தி. ஃபெங் வந்து என்ன விடவும் 2 ஸ்டேஜ் வந்து பாடி டிஃபென்ஸ் ஸ்டேஜோட என்ன விடவும் 2 ஸ்டேஜ் அதிகமா இருந்தான். நான் இப்ப வந்து என்னோட லெவல வந்து இன்கிரீஸ் பண்ண தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணா தான் இந்த பேட்ல என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதே மாரி ஹீரோ வந்து பயிற்சி எடுக்க தொடங்கி கிட்டத்தட்ட நைட் ஆயிடுது. ஹீரோ கண்ண முழிச்சுட்டு அப்படியே பயிற்சி எடுக்கிறதுக்காக என்ன பண்றான்னா, அவனோட செக்ட்ட விட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்துட்டு காட்டு பக்கம் அதாவது மலை பக்கம் மட்டும் போயிட்டு அங்க இருக்க வூல்வ்ஸ் எல்லாம் கொன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ கைஸ் இதோட வந்து எபிசோட் முடியுது. பார்த்துட்டு இருங்க. மறக்காம வீடியோவ லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம அனிமி தமிழ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ கைஸ் பாய் கைஸ் பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.